வாசிக்கப்பட்ட வேத பகுதி அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம். அதில் 1லிருந்து நம்ம 10 வசனங்கள் வரை வாசித்தோம். இதில் நம்ம பார்க்க வேண்டிய வசனம் பார்த்திங்கன்னா 8வது வசனத்தை யாராவது ஒருத்தர் வாசிங்க. அப்பொழுது பேதுரு பரிசுத்த ஆவியினாலே நிறைந்து அவர்களை நோக்கி, ஜனத்தின் அதிகாரிகளே, இஸ்ரவேலின் மூப்பர்களே, பிணியாளியாய் இந்த மனுஷனுக்கு செய்யப்பட்ட உபகாரத்தை குறித்து, எதினாலே இவன் ஆரோக்கியமானான் என்று நீங்கள் இன்று எங்களிடத்தில் விசாரித்து கேட்டால். இங்க கவனிக்க வேண்டிய விஷயம், பேதுருக்கு, அதாவது தேவனுடைய பிள்ளைங்க, சீஷர்கள், குறிப்பாக அப்போஸ்தலர்கள், அவங்க தேவ வசனத்தை தைரியமாக பேச ஆரம்பித்தாங்க. அற்புதங்கள் அவங்க மூலமாக நிறைய நடக்க ஆரம்பித்தது. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு மனுஷன் சுகமடைஞ்சான். சுகமடைஞ்சதுனால எல்லாரும் சேர்ந்து கேட்குறாங்க, இது எப்படி நடந்துச்சு, எப்படி இதெல்லாம் என்ன விஷயம், என்ன அப்படின்னு கேட்க ஆரம்பித்தாங்க. ஆளுக்கு ஆள் கேட்பாங்க. இந்த விஷயத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லதுக்கு வரமாட்டாங்க, ஏன்னா ஒன்று கெட்டதுக்குன்னா ஆளுக்கு ஆள் கேள்வி கேட்பாங்க. அது மாதிரி கேள்வி தான் இவங்க நினச்சிக்கின்னு, இது கெட்டதுன்னு நினச்சிக்கின்னு, ஏதோ இவங்க தேவையில்லாத விஷயத்தை பண்ணுறாங்க, வேறு துருபதேசம் பண்ணுறாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு இப்படி கேள்வி கேட்குறாங்க. அதுக்கு பேதுருக்கு கர்த்தர் நடத்துகிற விஷயத்தை தான் கவனிக்கணும். 8வது வசனம், அப்பொழுது பேதுரு, எப்போ அவங்க கேள்விகள் கேட்ட பொழுது, எப்படி சுகமடைஞ்சான் அப்படின்னு அவங்களுக்கு கலக்கம் வந்தபோது, அவங்களுக்குள்ள பல மாதிரியான கேள்விகள் வந்தபோது, அவங்களுக்குள்ள பலவிதமான தேவையற்ற சிந்தனைகள் வந்தபோது, அப்போ தான் நடக்கிற விஷயம் என்னன்னு சொன்னால், பரிசுத்த ஆவியினாலே நிறைந்து. அல்லேலூயா. உங்களுக்கு எப்போ உங்களுக்கு எதிராக யாருன்னா எழும்புறாங்க, பிரச்சனை வருது, கஷ்டம் வருது, ரொம்ப போராட்டம் இருக்குது, ஒன்று மாற்றி பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது, நம்ம நல்லா தானே ஜெபம் பண்ணோம், நல்லா தானே போனோம், நல்லா தானே வந்தோம், யாருக்கும் நாம் யார் பேச்சுக்கும் போகிறது இல்லையே, ஆனாலும் பிரச்சனை வருதே அப்படின்னு நினச்சிங்கன்னா, இந்த பிரச்சனை தீர்றதுக்கான வழி வேதம் சொல்லுகிறது. என்ன நடக்குது? பேதுரு பரிசுத்த ஆவியினாலே நிறைந்து, யார அந்த பிரச்சனை உண்டாக்கிட்டு இருக்காங்க பாருங்க, அவர்களை நோக்கி, ஜனத்தின் அதிகாரிகளே, இஸ்ரவேலின் மூப்பர்களே. இப்போ கவனிக்க வேண்டிய, யார் பண்ணது? ஜனத்தின் அதிகாரிங்க. அப்புறம் பண்றது யாரு? இஸ்ரவேலின் மூப்பர்கள். இவங்கெல்லாம் தான் இந்த பிரச்சனையை ஏற்படுத்துறவங்க. இவங்களை பார்த்து அடுத்தது பாருங்களேன், பிணியாளியாய் இருந்த இந்த மனுஷனுக்கு செய்யப்பட்ட உபகாரத்தை குறித்து, எதினாலே இவன் ஆரோக்கியமானான் என்று நீங்கள் இன்று எங்களிடத்தில் விசாரிக்க வேண்டாம். என்னன்னா, அது எப்படி சுகமானான், என்ன விஷயம், என்ன கதை, எப்படி நடந்துச்சு, என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி ஆளுக்கு ஆள் கேட்குறாங்க. கேட்டவங்க யாரு? ஜனங்களின் அதிகாரிங்க கேள்வி கேட்டாங்க. ரெண்டாவது யார் கேட்டது? இஸ்ரவேலின் மூப்பர்கள். பாருங்க, இவங்க 2 பேருமே முக்கியமான ஆட்கள். மூப்பர்கள்னா அவங்களால தான் எல்லாமே நடக்கணும். அவங்க மூப்பர்கள் தான் எல்லாம், அவங்க சொல்கிறத வச்சு தான் எல்லாம் நடக்கணும். அதே மாதிரி பாருங்க, ஜனங்களுக்கு அதிகாரிகள். அவங்களுக்கு அதிகாரம் செலுத்து, ஜனங்களை கிளப்பி விட்டாங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது. அவங்களும் அதிகாரம் உள்ளவங்க. இந்த அதிகாரம் உள்ள 2 பக்கம் அதிகாரம் உள்ளவங்களும் இங்கே கேள்வி கேட்குறாங்க. பேதுரு தேவனுடைய ஆவியினால் நிறைந்து, இந்த கேள்வி நீங்கள் எங்களை கேட்க வேண்டாம். ஏன் கேட்கக்கூடாது அப்படின்னு சொன்னால், 10வது வசனம் அதில் பதில் சொல்ல பாருங்க. உங்களால் சிலுவையில் அறையப்பட்டவரும்
தேவனால் மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டவருமாயிருக்கிற நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தினாலேயே. அல்லேலூயா. இவன் உங்களுக்கு முன்பாக சொஸ்தமாயிருக்கிறான் என்று உங்கள் எல்லோருக்கும், இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லோருக்கும் தெரிந்திருக்க கடவது. அல்லேலூயா. சுகம் ஆகணும்னா அதுக்கு ஒரே வழி இயேசுவின் நாமந்தான். அல்லேலூயா. அவர் ஜெபம் பண்ணா சுகம் கிடைக்கும், இவர் சுகம் பண்ணா ஜெபம் பண்ணா சுகம் கிடைக்கும், அவர் ஜெபம் பண்ணா சுகம் கிடைக்கும். நான் சொல்றேன், இயேசுவின் நாமத்தினாலே இல்லாம சுகமே கிடைக்காது. யாரு ஜெபம் பண்றாங்கிறது முக்கியம் இல்லை, இயேசுவின் நாமத்தினாலே ஜெபம் பண்ணாதான் சுகம் கிடைக்கும். இயேசுவின் நாமத்தினாலே இங்க கவனிக்க வேண்டிய விஷயம், அதுக்கு இவளுக்கு அந்த தைரியம் வரணும்னா முதல்ல பரிசுத்த ஆவியிலே நிறைந்திருக்க வேண்டும். எப்பொழுதும் பரிசுத்த ஆவியில நீங்க நிறைந்திருக்க வேண்டும். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும் பொழுது பலன் அடைவீர்கள். எப்படிப்பட்ட பலன்? அப்படியே உண்டு சரி அப்படியே இப்படி மடக்கினீங்கன்னா சரீரம் உண்டையா எழும், அது மாதிரியா? இல்லைங்க, ஆவிக்குரிய பலன். அல்லேலூயா. மாம்சக்குரிய பலன் கிடையாது. மாம்சத்துக்குரிய பலன் இன்னைக்கு அப்படியே சும்மா திடகாத்திரமா இருப்போம். ஒரே ஒரு சின்ன ஜுரம் போட்டோம், ஒரு வாரம் அந்த உடம்பு வலி இருக்கும், ஏன் ஒரு மாதம் கூட அந்த உடம்பு வலி இருக்கும். இந்த அவ்வளோ பலமாக இருந்தோமே, ஒரு ஜுரம் போச்சு, ஏன் இவ்வளோ சீக் ஆகிட்டீங்க, இன்னங்க இவ்வளோ மெலிச்சு போயிட்டீங்க, இன்னங்க இவ்வளோ எழிச்சு போயிட்டீங்க. இவ்வளவும் எதால் வந்தது? அந்த ஜுரம். அந்த ஜுரம் வந்ததில் இவ்வளோ. அப்போது இப்போ நமக்கு சொல்கிற இந்த தைரியம், இந்த ஸ்ட்ரென்த்து எங்கேருந்து வருது? எதுக்கு வருதுன்னா ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு. அல்லேலூயா. நமக்கு ரெண்டு வாழ்க்கை உண்டு, உலக பிரகாரமான வாழ்க்கை, ஆவிக்குரிய வாழ்க்கை. இந்த ரெண்டு வாழ்க்கையில் ஆவிக்குரிய பிரகாரமாக வாழக்கூடிய இந்த வாழ்க்கையில் நாம் உலக பிரகாரமாக மாம்ச பிரகாரமாக வாழக்கூடிய இந்த வாழ்க்கையில் ஆவிக்குரிய பிரகாரமாக வாழ்ந்தோம்னா நாம் ஆசீர்வதிக்கப்படுவோம். அல்லேலூயா. இப்போ நம்ம அந்த மாம்சத்துக்குரிய பிரகாரமான இந்த வாழ்க்கையில் ஆவிக்குரிய பிரகாரமாக எப்படி வாழணும்னா அதுதான் பரிசுத்த ஆவியில் நிறைந்து இருக்க வேண்டும். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியில் நீங்கள் நிறையும் பொழுது அற்புதங்கள் நடக்கும், அதிசயங்கள் நடக்கும், அறிவு கெட்டாத காரியங்கள் நடக்கும், அறிவு கெட்டாத புத்தி நடக்கும். நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னா, கழுதியை கொண்டு தேவன் பேசுவார், கழுதியை கொண்டு தேவன் பேசுவார். காய்ந்த கொம்பு பூ துளிர் விட்டு பூ பூத்து காய்க்கும். அதுக்கு காரணம் ஆவியின் வல்லமை. அல்லேலூயா. அந்த ஆவியானவருடைய ஆவியிலே நீங்கள் நிரம்பும் பொழுது தேவன் உங்களை பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் நிரப்புவது மாத்திரமல்ல, அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்கிறார். தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கே பரிசுத்த ஆவியின் தேவைப்பட்டுச்சுங்க. இயேசு கிறிஸ்துவே பரிசுத்த ஆவியில நிறைந்தார்னு வேதம் சொல்லுது. அப்போஸ்தலர் 10:38 நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் இயேசுவோடு கூட இருந்தபடியால் இயேசு என்ன பண்ணாருங்க? நன்மை செய்கிறவராகவும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றி திரிந்தார். பரிசுத்த ஆவி நிரப்பப்படும் போது என்ன நடக்கிறது அப்படின்னா, முதல்ல அவர் நன்மை செய்கிறவராக நாம் மாறுவோம். அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னா, நம்ம கொண்டு தேவன் பிசாசுகளை துரத்தி ஜெயத்தை கொடுக்க முடியும். அல்லேலூயா. இப்போ நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னால், பரிசுத்த ஆவி நம்முடைய வாழ்க்கையில் இன்றியமையாத முக்கியமான ஒரு நபராக இருக்கிறார். இப்போ பாருங்களேன், நீங்கள் இயேசு கிறிஸ்துவை கேள்விப்பட்டு சர்ச்சுக்கு வந்தீங்க. நீங்கள் வெளியே கேள்விப்பட்டது பிதாவையும் கேட்கல, பரிசுத்தாவியும் கேட்கல. அங்கே யாரும் சொல்லலை இயேசு உங்களை நேசிக்கிறார், இயேசு சுகமாக்குறார், இயேசு விடுவிக்கிறார், இயேசு எப்படிப்பட்ட அற்புதங்களை செய்கிறார். அங்கேருந்து கேட்டுக்கிட்டீங்களா?
அங்கேருந்து இயேசுக்கு ஆலயத்துக்கு வந்த உடனே இங்கே தான் சொல்கிறாங்க, பிதா, அப்புறம் இயேசு, அப்புறம் பரிசுத்தாவி, இந்த மூணும் ஒன்று தான், மூணும் ஒன்றா இருக்கிறாங்க, 3 பேரும் ஒரே ஆள் தான், ஆனால் 3 தத்துவங்களாக இருக்கிறாங்க அப்படின்னு நமக்கு சொல்லித்தராங்க. இந்த சொல்லி தந்த உடனே இந்த 3 பேருக்கும் 3 குணாதிசயங்கள் உண்டு. என்ன அப்படின்னா, பிதா சிருஷ்டிகர்த்தர், இயேசு காக்கும் தெய்வம், பரிசுத்தாவியானவர் நம்மோடு கூட இருந்து நம்மை வழி நடத்துகிற தேவனாயிருக்கிறார். அல்லேலூயா. இப்போ பேதுரு பாருங்க, எல்லா அதிகாரிங்க கேள்வி கேட்குறாங்க, ஜனத்தின் மூப்பர்கள் கேள்வி கேட்குறாங்க. அவங்களுக்கு பதில் சொல்லணும்னா முக்கியமாக பரிசுத்த ஆவியின் நிறைவு தேவை. அல்லேலூயா. இந்த 8வது வசனம் தெளிவாக சொல்லுது பாருங்க. அப்பொழுது பேதுரு பரிசுத்த ஆவியினாலே நிறைந்து அவர்களை நோக்கி, அப்போ தான் தைரியம் வரும். பரிசுத்த ஆவி நிறைவு தான் ஒரு மனுஷனை தைரியத்தை உண்டாக்கும், அற்புதங்களை செய்ய முடியும். இப்போ நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்தாவியினாலும் வல்லமையினாலும், பரிசுத்தாவி வல்லமை, பரிசுத்தாவியினுடைய வல்லமை, பரிசுத்தாவியும் கொடுத்தாரு, பரிசுத்தாவியினுடைய வல்லமையும் கொடுத்தாரு. பரிசுத்தாவி கொடுத்தாரு, வல்லமைன்னா என்ன ஏற்கனவே ஒரு முறை சொல்லியிருக்கிறேன். பவர், பவர்னா என்ன? அதுதான் பவர்னா, பவர் தான் கண்ணுக்கு தெரியாத ஆற்றல். அல்லேலூயா. இப்போ கரண்ட் கண்ணுக்கு தெரியாது, ஆனால் லைட்டு போட்டால் ஓ கரண்ட் இருக்கு, ஃபேன் ஓடுறத வச்சு கரண்ட் இருக்கு. அதே போல கண்ணுக்கு தெரியாது இருந்து அதிசயங்களை செய்யக்கூடிய ஆற்றலுக்கு பேர் தான் பவர், வல்லமை. அல்லேலூயா. இந்த வல்லமையை தேவன் உங்களுக்கு கொடுத்து நிரப்புகிறவராக இருக்கிறார். நம்மளால செய்ய முடியுமா? உங்களால முடியுமா? உங்களால முடியுமா? அடங்கிடுச்சு பாருங்க. முடியும். 100 வாட்டி கேட்டாலும் முடியும், 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 இயேசுவின் நாமத்தினாலே. நீங்க முடியும்னு சொல்லும்போது நீங்க என்ன சொல்லணும்? இயேசு நாமத்தில் முடியும், இயேசு நாமத்தில் முடியும், இயேசு நாமத்தில் முடியும். நம்மளால ஒன்றும் ஆகாது. என்னால் ஆகுமானா ஆகாது. நாம இன்னைக்கு இருப்போம் நாளைக்கு இருப்போமான்னு சொல்ல முடியாது. ஆனா இயேசுவால எல்லாம் ஆகும். அல்லேலூயா. நமக்கு நம்ம பார்த்து எத்தனையோ பேர் வந்தாங்க, போய்கினே இருக்கிறாங்க. நாம ஒரு நாளைக்கு இருப்போம், போயிடுவோம். ஆனா நேற்றும் சரி, இன்றும் சரி, நாளையும் சரி, இயேசு மாறவே மாட்டார். அல்லேலூயா. அவர் மாறாதவர். ஆகினால இன்றைக்கு நீங்க தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான விஷயம், இயேசுவின் நாமத்திலே சுகமும் பரிசுத்த ஆவியின் நிறைவினால் தைரியமும் தேவன் உங்களுக்கு தருவதற்கு வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. முக்கியமா பரிசுத்த ஆவி எதுக்கு அப்படின்னு சொன்னா, வசனம் சொல்லுது, பரிசுத்த ஆவியினால் நிறைந்த பொழுது அவங்க தைரியமாக இயேசுவை குறித்து சொல்ல முடிகிறது. அவங்க சொல்றாங்க, நம்ம அப்போஸ்தலர் 1:8 பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலன் அடைவீர்கள். அது எந்த பலன்? ஆவிக்குரிய பலன் அடைவீர்கள். பிசாசு வந்து மிரட்டுவான், ராத்திரிலாம் தூங்க விட மாட்டான், வந்து மெரிக்கிறான், வந்து முறுக்கிறான், கையை உடைக்கிறான், காலை உடைக்கிறான், கனவுல வந்து பயமுறுத்துறான். ஐயோ, ஒரே பிசாசு தொல்லையா இருக்குங்க. எப்போ பார்த்தாலும் பிசாசு வந்து எங்களை விரட்டிக்கிட்டே இருக்கிறான். அந்த வீட்டில் குடி இருக்க விட மாட்டான், எங்கே போனாலும் எங்களை பயமுறுத்துறான். சொல்றீங்களா? நீங்க செய்ய வேண்டிய ஒரே ஒரு சின்ன வேலை, பரிசுத்த ஆவியில் நிறைந்து இருப்பது. அல்லேலூயா. பரிசுத்த ஆவியில நிறைஞ்சிருந்தீங்கன்னா நீங்க ஓட வேண்டியதில்லை, பிசாசு ஓடிடும். அல்லேலூயா. நீங்க உங்களுக்கு தெரிஞ்ச இடத்த ஒன்று சொல்றேன், கவனிங்களேன். சேத்பட், இது சென்னை, இந்த கிரிக்கெட் மைதானம் இருக்க சேப்பாக்கம், அந்த கிரிக்கெட் மைதானத்துக்கு ஆப்போசிட்டில் ஒரு ரோடு இருக்குது. அந்த ரோடு பேர் பெல்ஸ் ரோடு. நல்ல பெரிய ரோடாக இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா எல்லாம் ஹை கிளாஸ் பீப்புள் வசிக்கிற, அதாவது ஹை கிளாஸ்ன்றதை நான் ஜாதியை சொல்லலை, வசதி படைத்தவங்க வாழற இடம். எல்லாரும் ஒவ்வொரு வீடும் 4 அடுக்கு 5 அடுக்கு அப்படி பெரிய பெரிய வீடு கட்டி வாழறோம். அதில் ஒருத்தர் வீடு நல்ல வசதியாக
4 அடுக்கு வீடு, 4 அடுக்கு கட்டி சொகுசா நல்ல வாழ்ந்துக்கிட்டு இருந்தார். திடீர்னு அந்த வீட்டில் கல் வந்து விழுது. அப்புறம் மனுஷன் சாணி உள்ளே வந்து விழுது. இப்படி எல்லாம் நடக்குது. இன்னொன்று அவர் வந்து மந்திரவாதியை வச்சு பார்த்தாரு, ஜோசியக்காரனை வச்சு பார்த்தாரு, அவனை வச்சு பார்த்தாரு, இவனை வச்சு பார்த்தாரு, இவனை வச்சு பார்த்தாரு. யாரெல்லாம் பெரிய மந்திரவாதின்னு சொல்கிறாங்களோ அத்தனை பேரையும் வர வச்சு அந்த வீட்டுக்கு பற்றி அதை எடுக்கணும், கழுப்பு எடுக்கணும்னா, ஒருத்த சூனியம் எடுக்கணும்னா, ஒரு பேய் ஓட்டணும்னா, என்னென்னமோ பண்ணணும். அவ்வளவும் செலவு பண்ணி பார்த்துட்டு அந்த ஆள் என்ன பண்ணா, இந்த பேய் வீடு இதை விட்டு ஓடி போயிடணுன்னு வந்த வேலைக்கு வித்துடலாம். 4 அடுக்கு பில்டிங், பெல்ஸ் ரோடு, ரொம்ப பெரிய குடிமக்கள் வாழற வசதி படைத்த மக்கள் வாழற இடம். அதில் ஒரு வீடு வாங்கணும்னா பல கோடி வாங்கணும், பணம் இருக்கணும். இப்போ அவன் ₹1,00,000 கொடுத்துட்றேன்றான். யாரும் வாங்க மாட்டுறாங்க. ₹1,00,000 கொடுறா, சும்மா கொடுத்தாவே வாங்க மாட்டுறாங்க. அதில் அந்த நேரத்தில் ஒரு ஊழியக்கார், ஒரு பேர் செல்வராஜ், அவர் என்ன பண்ணார், அந்த வீட்டை நான் வாங்கிக்கிறேன்னாரு. எல்லாம் சொன்னாங்க, ஏப்பா பேய் இருக்குதுப்பா, கல் நடுவில் பெரிய பெரிய கல் வந்து விழுது, அப்புறம் மாட்டு சாணி மனுஷன் சாணிலாம் வந்து விழுது, அந்த வீடு உள்ளே போனால் ஒரே நாற்றம், அந்த பேய் பிடிச்ச வீடு எப்படி இருக்குமோ அது மாதிரி எல்லாம் ஒரு பயங்கரமாக இருக்குது. பரவாயில்ல நான் வாங்கிக்கிறேன்னு சொல்லி வாங்கிட்டார். ரிஜிஸ்டர்லாம் முடிஞ்சுது. இப்போ இவர் போய் ஜெபம் பண்ணார். அந்த பேயை காணுமே. எனக்கு தெரிஞ்ச ஒரு 30 வருஷமாக அந்த வீட்டில் இருக்கார். 4 அடுக்கில், ஒரு அடுக்கில் ப்ரெஸ் வச்சுருக்காரு, ஒரு அடுக்கில் வீடு இருக்குது, ஒரு அடுக்கில் சர்ச் இருக்குது, கீழே வந்து கார் பார்க்கிங் வச்சுருக்காரு. எனக்கு ரொம்ப க்ளோஸ் அவர். இப்போ போகிறதில்ல, பல வருஷம் ஆயிடுச்சு. நான் தனியாக போகிறதில்லனால அங்கே அவரை போய் பார்க்குறதில்ல. இப்போ இருக்கிறாரான்னு தெரியல. ஏன்னா எதுக்கு சொல்ல வரேன்னு சொன்னால், பரிசுத்த ஆவியினாலே நீங்கள் நிறையும் பொழுது சாத்தானின் சதிகளை, நாச மோசங்களை, எதிர்ப்பாய் எழும்புகிற ஆயுதங்களை உங்களால் முறிக்க முடியும். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியில நிறையலனா சாத்தான் உங்களை துரத்துவான். பரிசுத்த ஆவியில நிறைஞ்ச நீங்க சாத்தானை துரத்துவீங்க. அல்லேலூயா. இதுக்கு தான் இது முக்கியமான விஷயம். அடுத்தது இன்னொரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 4வது வசனம். ஆமேன். ஒரு அல்லேலூயா சொல்லமா? இப்போ ரொம்ப முக்கியமானது அடுத்தது நம்ம பார்க்க போறோம். பரிசுத்த ஆவியினாலே நான் முதல்ல பார்த்தோம் தைரியம், எல்லாத்தையும் மேற்கொள்கிற எதிர்க்கிற ஒரு தைரியம். எதிர்க்கிற தைரியம், சாத்தானை எதிர்க்கணும்னா அதுக்கு தைரியம். எந்த தைரியம் வேணும்னா பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவு என்கிற தைரியம். நீங்கள் இப்போ சாதாரணமாக போய் பைபிளில் பார்த்தீங்கன்னா ஒரு 7 பேர் இயேசுவின் நாமத்தை கொண்டு போய் அவர் சொன்னாங்க, பிசாசை பவுல் ஆராதிக்கிற இயேசுவின் நாமத்தில் சொல்லுகிறேன் அப்படின்னு சொல்லி, அது அவங்கள பிடிச்சி அடித்து பலவந்தம் பண்ணி, பவுலியும் தெரியும் இயேசுவும் தெரியும், நீங்கள் யாரான்னு சொல்லி போடுன்னு போட்டு அனுப்பிச்சது. அவங்க தப்பிச்சா போதுன்னு சொல்லி நிர்வாணமாக ஓடி போனாங்கன்னு பைபிளில் சொல்லுது. அப்படின்னா என்ன அர்த்தம்? ட்ரெஸ் எல்லாம் பிடிச்சி கீழ்ச்சி நாசம் பண்ணி பலவந்தம் பண்ணிச்சான். அப்புறம் தப்பிச்சா போதுன்னு பிசாசு கிட்டேருந்து இவங்க ஓடி போனாங்க. ஆனால் பரிசுத்தாவி பெற்றவங்க கிட்ட பிசாசு தான் ஓடி போகும் என்பதை எந்த சூழ்நிலையிலும் மறக்க வேண்டாம். நீங்கள் பரிசுத்தாவி பெறணும், அது ரொம்ப முக்கியம். அதை எதுக்காகவும் காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது. முக்கியமாக பரிசுத்தாவி பெறணும். நீங்கள் தனி ஜபம், ஆண்டவரே என்னுடைய குற்றங்களை மன்னியும், அபிஷேகம் கொடுங்க. இந்த ஏன் அபிஷேகம் பெறக்கூடாதபடி தடை பண்ணுதுன்னா, உங்கள் மைண்டு உங்ககிட்ட கிடையாது. அது நீங்கள் முட்டி போட ஆரம்பித்த உடனே அதுக்கு என்ன பண்ணுது, சில பேர் மைண்டு ட்ரெயின் ஏற ஆரம்பிக்குது. அது சிக்கு புக்குன்னு ஓடிக்கினே இருக்குது. சில பேர் பஸ் ஏறுது, சில பேர் காரில் போகுது, சில பேர் விமானத்தில் போய்ங்குது. ஒருத்தர் மைண்டு கூட ஒருத்தர் அவங்க கண்ட்ரோலில் இல்லை. அப்படி கண்ட்ரோலில் இருக்கும்போது நாம் ஜெபம் பண்ணும்போது, ஒருமுகப்படுத்தும் பொழுது தேவன் உங்கள் மேல் வந்து இறங்குவார். அல்லேலூயா. இதுக்கு ஒரு பெரிய அப்படி வேணும் இப்படி வேணும் அப்படிலாம் கிடையாது. நான் ஊழியத்தை ஆரம்ப காலத்தில்
குப்பையநல்லூர்னு ஒரு ஊர் இருக்குது, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த ஊரில் நான் முதல்ல அங்கே தான் ஊழியம் செய்துக்கிட்டு இருந்தேன். அங்கே ஊழியம் செய்யும்போது ஞானஸ்தானம் எடுக்காத ஒரு பெண்ணு பரிசுத்த ஆவி பெற்றுச்சு. நான் எனக்கு கொஞ்சம் அப்போ ஊழிய ஆரம்பம் இல்லை, நிறைய பாஸ்டர்கிட்ட கேள்வி கேட்டேன், இது எப்படி நடக்கும் அப்படின்னு. அப்போது பைபிள்லேருந்து அவங்க எனக்கு விளக்கம் கொடுத்தாங்க. கொர்நேலியு ஞானஸ்தானம் எடுக்காமல் பரிசுத்தாவியில் நிறையிறார். அப்போது அவர் என்ன சொல்கிறார், பேதுரு என்ன சொல்கிறாரு, பரிசுத்தாவியை பெற்ற நீங்கள் தண்ணீரை விளக்கலாமான்னு சொல்லி உடனே அவங்களுக்கு ஞானஸ்தானம். அப்புறம் அந்த சகோதரி ஞானஸ்தானம் பெற்றுக்கொண்டாங்க. எதுக்கு இதை சொல்ல வரேன்னு சொன்னால், பரிசுத்தாவி பெறதுங்கிறது நீங்கள் விரும்பி ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒன்று. ஞானஸ்தானம் உங்களுக்கு யாருன்னா கட்டாயப்படுத்தி கொடுத்தாங்களா, நீங்களா எடுத்துக்கிட்டீங்களா? நீங்களே போய் தண்ணி உள்ள முழுவி எழுந்துட்டீங்க. நீங்களா விருப்பப்பட்டு சபையில் சொல்லி, சபையில் உங்களுக்கு பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தினாலே ஞானஸ்தானம் கொடுக்கப்பட்டது. இயேசு கிறிஸ்துவின் கட்டளைப்படியே, அந்த வார்த்தை அங்கே சொல்லுவாங்க, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கட்டளைப்படியே பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்திலே சகோதரி சோன்சோ நான் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கிறேன், சகோதரன் சோன்சோ உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கிறேன். அப்படி இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்க வேலை என்னன்னா, ஞானஸ்தானம் கொடுக்கறது, ஞானஸ்தானம் இயேசுவை நீங்கள் ஏற்றுக்கொள்றது, நீங்கள் அதை பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தில் ஒரு அடையாளமாக நாங்கள் செய்கிறோம், அவ்வளோதான். முழுக்க முழுக்க உங்களுக்கும் தேவனுக்கும் உள்ள ரிலேஷன் இது. அல்லேலூயா. இது உங்களுக்கும் ஆண்டவருக்கும் இடையே உள்ள உறவு. இந்த உறவை யாரும் கெடுத்துடக்கூடாது. அல்லேலூயா. ரெண்டாவது நம்ம பார்க்க போற விஷயம், அன்றியும் அவர்களுடனே கூடி வந்திருந்த போது அவர்களை நோக்கி, யோவான் ஜலத்தினாலே ஞானஸ்தானம் கொடுத்தான், நீங்கள் சில நாளைக்குள்ளே பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்தானம் பெறுவீர்கள். ரெண்டு முக்கியமானது என்ன தெரியுமா? ஞானஸ்தானம் எடுத்துட்டாச்சுல்ல, ஞானஸ்தானம் எடுத்துட்டீங்களா? ஞானஸ்தானம்னா என்ன? ஞானஸ்தானம்னா என்ன? ஐயோ ஏசப்பா, ஞானஸ்தானமே தெரியாதா? அதையே எத்தனை வாட்டி சொல்ல போறீங்க? அதான் நான் கண்டுக்கலையே. நீங்க சொல்றீங்க, ஆனால் நான் கண்டுக்கல. அப்ப கண்டுக்கலன்னா அது இப்ப இல்லைன்னு அர்த்தம், இப்போதைக்கு தேவையில்லைன்னு அர்த்தம். நான் இயேசுவை நம்புறேன், நான் இயேசுவை விசுவாசிக்கிறேன், நான் இயேசுவை முழுமையாக ஏற்றுக்கிறேன். இதுக்கு அடையாளம் தாங்க ஞானஸ்தானம். அது கூட ஒத்துக்க மாட்டீங்களா? நான் இயேசுவை முழுசாக நம்புகிறேன், முழுசாக விசுவாசிக்கிறேன், முழுசாக அவரை என் தெய்வமாக ஏற்றுக்கிறேன் அப்படின்னு நாம் ஒப்பு கொடுக்குறோமா? சபையில் என்ன பண்ணுறாங்க, ஒரு நாளை நியமிக்கிறாங்களா, அவங்க வர வச்சு என்ன பண்ணுறாங்க, அங்கே பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் ஞானஸ்தானம் கொடுக்குறாங்க. சில பேர் ஞானஸ்தானம் இயேசு நாமத்திலையும் ஞானஸ்தானம் கொடுக்குறாங்க. அது கிடையாது. இப்போ இயேசு கிறிஸ்து நம்மளுக்கு சொன்னது என்ன? பிதா குமாரன் பரிசுத்தாவி. ஏன்னா அப்போ மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் 20வது வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறதுனா, படிங்க 19. நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீசராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடு. இப்போ கவனிக்க வேண்டிய விஷயம், அவர் சொன்னது, இயேசு சொன்னது பிதா, இயேசு, பரிசுத்தாவி. இவங்க மூணு பேரை முன்னிலைப்படுத்தி தான் ஞானஸ்தானம் கொடுக்கணும். சரி, ஓகே, முடிஞ்சுதா? இது பெற்றாச்சா? பெற்றாச்சுல்ல? பெறாதவங்க என்ன இருக்கிறீங்களா? இல்லை, எல்லாரும் ஞானஸ்தானம் பெற்றாச்சு. இந்த ஞானஸ்தானம் பைபிளில் சொல்லபடி முடிஞ்சுது. ஆனால் அதே ஆண்டவர் திரும்ப இன்னொன்று சொல்றார், அன்றியும் அவர்கள் கூடி வந்திருக்கும் போது அவர்களை நோக்கி, யோவான் ஜலத்தினாலே தண்ணியினாலே உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்தான், நீங்கள் சில நாளிலே
பரிசுத்த ஆவியினாலே பெற்றீங்களா? ரொம்ப முக்கியங்க. பரிசுத்தாவியினாலே ஞானஸ்தானம் பெறணும். இதுக்கு நீங்க செய்ய வேண்டியது என்ன? இப்போ ஞானஸ்தானம் பெறணும் நீங்க செய்யணும், இயேசுவை முழுமையா நம்புறேன், விசுவாசிக்கிறேன், ஏற்றுக்கொள்றேன். அப்போ இப்போ பரிசுத்தாவியில ஞானஸ்தானம் பெறணும்னு என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? ஒன்றும் இல்லைங்க. உங்க மனசை, அலசடிப்படுற மனசை ஒருமுகப்படுத்தி நேர தேவனை நோக்கி பார்த்தீங்கன்னா எல்லாம் நடக்கும். அல்லேலூயா. அபிஷேகம் வரும். இந்த அபிஷேகம், இந்த ஞானஸ்தானம், பரிசுத்தாவியினால பெறுற ஞானஸ்தானத்தை நீங்க பெற்றுக்கொள்ளலாம். நீங்க கவனிச்சு பாருங்களேன். 12ஆம் அதிகாரம், 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 2வது வசனமா? 1வது வசனம். மேன்மை பாராட்டுவது எனக்கு தகுதி அல்லவே, ஆகிலும் கர்த்தர் அருளின தரிசனங்களையும் வெளிப்படுத்தல்களையும் சொல்லுகிறேன். கிறிஸ்துவுக்குள்ளான ஒரு மனுஷனை எனக்கு தெரியும். அவன் 14 வருஷங்களுக்கு முன்பாக 3வது வானம் வரை மேலே ஏறி போயிட்டான். அவன் சரீரத்தோடு இருந்தானா, சரீரத்தை விட்டு வெளியே இருந்தானா, அதை எனக்கு தெரியாது, தேவனுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு பாருங்க. அந்த மனுஷன் பரதேசிக்குள் எடுக்கப்பட்டு மனுஷர் பேசப்படாததும் வாக்குக்கு எட்டாததுமான வார்த்தைகளை கேட்டான். அல்லேலூயா. இப்போ இங்க என்ன நடக்குது பாருங்களேன். எப்படி நாம தேவனை ஒரே நோக்கமா பார்க்கணும். அதாவது நம்ம கண்ணை மூடினாவே, அப்போ கண்ணை கொஞ்ச நேரம் கெட்டியமா மூட முடியலையே. சோத்திரம் 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 இன்னும் வந்துடுதுன்னு தெரியல. நான் கூட ஆரம்பத்தில் அப்படித்தான் இதாங்க. அப்போ ஆரம்பத்தில் காட்டுலாம் போய் ஜெபம் பண்ணுவோம். காடு, இந்த தலவராமண்டி காடு, இந்த ராமபுரம் காடு, இதெல்லாம் வந்து கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் இல்லாத இருக்கும். தனியாக உள்ளே போயிடணும், யாரும் தொல்லை இல்லாத இருக்கும். நாங்கள் பாட்டுன்னு உருண்டு பிறண்டு ஜெபம் பண்ணுவோம். கத்தி ஐயோயோன்னு கத்தனா கூட யாரும் வந்து கேட்க மாட்டாங்க. நல்லா கத்தி ஜெபம் பண்ணும். கத்தி ஜெபம் பண்ணுறதுக்காக உள்ளே போய் ஜெபம் பண்ணும். எந்த சத்தம் வெளியே கேட்கவே தலவராமண்டி காட்டில் அது மாதிரி ஜெபம் பண்ணும். அப்போ நம்ம சபையை கூட கூட்டின்னு போவோம் சில நேரத்தில். அப்படி போகும்போது போய் எல்லாரும் அவங்கவுங்க ஒரு மரத்தை சூஸ் பண்ணிங்க. சின்ன சின்ன செடி, கடலை செடி மாதிரி இருக்கும். அந்த செடியை மரத்தை சூஸ் பண்ணிங்க. அந்த நயல், அதான் உங்களுக்கு நயல். எந்த பக்கம் நயல் வருது அந்த பக்கம் நீங்கள் நவுந்து உட்காந்துக்கலாம், ஜெபம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. இப்போ நான் ஒரு மரத்தை சூஸ் பண்ணியாச்சு, உட்காந்தாச்சு. சோத்திரம் 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 சல 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 சோத்திரம் 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 சல 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 சோத்திரம் 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 சல சல சல. அதுக்கப்புறம் எங்கெங்க கண்ணை மூடுறது? கண்ணை தந்து பார்த்தா ஒன்றும் இல்லை, காற்று வீசுது, அந்த இலை ஆடுது. அது எனக்கு டிஸ்டர்பாக இருக்குது. தலை சல சலன்னு அது வந்து என்னை பயமுறுத்திக்கிட்டே இருந்துச்சு. இது எல்லாருக்கும் இயல்பாக நடக்கிற ஒரு விஷயந்தான். நான் அவன் சொல்லட்டுமா, தேவனுடைய உத்தரவு இல்லாமல் உங்க தலையில் இருக்கிற ஒரு முடி கூட கீழே விடாது. அல்லேலூயா. அப்போ நீங்க இப்போ முதல்ல நான் உங்களுக்கு சொன்னேன், பரிசுத்த ஆவியிலே நிறைந்து தைரியம் அவனுக்கு வந்தது. அது இயேசுவின் நாமத்தினால சுகம் கிடைத்தது அப்படின்னு சொன்னான். 2வது நம்ம பார்த்தோம், பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்தானம் பெற வேண்டும் என்று பார்த்தோம். ஞானஸ்தானம் தண்ணியில் எடுத்தது மட்டும் போதாது, நீங்க ஆவியில, பரிசுத்த ஆவியில ஞானஸ்தானம் எடுக்க வேண்டும். இப்போ நீங்க கவனிச்சு பாருங்களேன். நீங்க பரலோகம் போகணும். இது நிறைய இப்பெல்லாம் யாரும் சபையில் பிரசங்கம் பரலோகத்தை பற்றி பேசுறதே கிடையாது. நம்ம ரட்சிக்கப்பட்டதே எதுக்கு தெரியுமா? இவ்வுலக வாழ்வு என்னை என்ன செய்திடும், அவ்வுலக வாழ்வை காண காத்திருக்கிறேன். இவ்வுலக வாழ்வு என்னை என்ன செய்திடும், அவ்வுலக வாழ்வை காண காத்திருக்கிறேன்.
அல்லேலூயா. இந்த வாழ்க்கைக்காக இல்லை, நம்ம படுற பிரயாசம் முயற்சி எதுவும் இந்த வாழ்க்கைக்காக இல்லை, அவ்வுலக வாழ்க்கைக்கு. அவ்வுலக வாழ்க்கையை பார்த்தீங்களா? ஞாயிற்றுக்கிழமை வந்தவங்களை தவிர மற்ற பேர் சொல்லுங்கள், ஞாயிற்றுக்கிழமை ஜபத்துக்கு வந்தவங்களை தவிர மற்ற பேர் சொல்லுங்கள், இதுவரையிலும் பரலோகத்துக்கு போய் பார்த்துட்டு வந்தவங்க யாருன்னா இருக்கீங்களா? பரலோகம் எப்படி இருக்குன்னு தெரியுமா? எப்போனா பரலோகம் பக்கம் போனீங்களா? அமைதியாக இருக்கிறீங்கன்னு பார்த்தா போனீங்கன்னு ஏற்றுக்கிறதா, அந்த பக்கமே எட்டி பார்க்கலன்னு ஏற்றுக்கிறதா? நான் சொல்லட்டுமா? நீங்கள் வாழறதே பரலோக வாழ்க்கை தான். ஏன் அப்படின்னா, பூமியில் நீங்கள் எவைகளை கட்டுகிறீர்களோ அது பரலோகம் வரை கட்டப்பட்டிருக்கும். நீங்கள் உங்களுக்கு கொடுத்த இந்த வாழ்க்கையை நீங்கள் இயேசுவோடு வாழ்ந்தா, அவர் சொன்னபடி வாழ்ந்தா, அவர் கட்டளைப்படி வாழ்ந்தா நீங்கள் பரலோகத்துக்கு போவீங்க. இல்லைன்னா யாரை பார்த்து சொல்கிறீங்க? போக மாட்டீங்க, அவ்வளோதான். அல்லேலூயா. இப்போ நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னால், இப்போ நம்ம வாழுகிற வாழ்க்கை, அதாவது நம்ம உலகத்தில் வாழ்ந்துட்டு இருந்தோம்ல, நம்ம ரட்சிக்கப்படுறோம். ரட்சிக்கப்பட்டு நமக்கு ஒரு லைஃப் கொடுக்குறார் ஆண்டவர். அந்த லைஃபுக்கு துணையாக இயேசு இருக்கிறார். ஒரு கணவன், ஒரு மனைவி, பிள்ளைகள் இதெல்லாம் கொடுக்குறாரு. கணவன் அவர் தான் கொடுக்குறாரு, மனைவியும் அவர் தான் கொடுக்குறாரு. நாம் சில நேரத்தில் நம்ம தான் முடிவு பண்ணி இல்லை 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 இன்னாருக்கு இன்னாருன்று அன்னைக்கே எழுதிட்டார். அது தான் கரெக்டாக அமையுது. அமைஞ்சிச்சா இதை நீ எப்படி வச்சு நடத்துகிறங்கிறது தான் முக்கியம். உங்கள் கணவனை நீ எப்படி நடத்துகிற, உங்கள் மனைவி நீ எப்படி நடத்துகிற, உங்கள் பிள்ளைகளை நீங்கள் எப்படி நடத்துகிறீங்க, இதுதான் நீங்கள் பரலோகம் போகிறதுக்கான வழி. இந்த பூமியில் இந்த வீட்டை, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட இந்த வீட்டை சந்தோஷமாக செழிப்பாக சமாதானமாக வாழ்ந்தீங்கன்னா பரலோகம் போவீங்க, இல்லைன்னா போக மாட்டீங்க. இவ்வளோதான். அப்போ நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா, பரலோகம் என்பது நாம் இன்றைக்கி வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற வாழ்க்கையிலேயே இருக்குது. இப்போ பாருங்கள், எனக்கு ஒரு மனைவி, எனக்கு பிள்ளைங்க, இவங்களை நான் எந்த வழி எப்படி நடத்துகிறேன் அப்படிங்கிறது முக்கியம். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட கணவன், உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பிள்ளைங்க, அவங்கள நீங்கள் எப்படி நடத்துகிறீங்கிறத வச்சு தான் நீங்கள் பரலோகம் போவீங்களா மாட்டீங்களான்னு சொல்ல முடியும். அல்லேலூயா. எனவே பரலோகம் என்பது நீங்கள் அங்கே போய் வாழுற வாழ்க்கையை இங்கேயே அதை தயார் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, இங்கேயே முயற்சி பண்ணிகிட்டு இருக்கீங்க, இங்கேயே அதை ஒழுங்குபடுத்திகிட்டு இருக்கீங்க. அங்கே போனால் நிரந்தரமாக இருப்பீங்க. அல்லேலூயா. இன்னொரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். மூன்றாவதாக அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 55வது வசனம். ஆமேன். அல்லேலூயா. சரி, இப்போ திரும்ப அந்த வசனத்தை வாசிங்க. பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவனாய். இப்போ ரொம்ப முக்கியம், நான் 3வது முறையாக சொல்கிற விஷயம், பரிசுத்த ஆவியிலே நிறையணும் நிறையணும் நிறையணும். நிறைந்தால் தான் உங்கள் லைஃப் மாறும். லைஃபு மாறணும்னா நீங்கள் பாருங்களேன், நான் ரட்சிக்கப்பட்டேன். நீங்கள் உலகத்தில் நம்ம ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னே ஒரு வாழ்க்கை வாழ்ந்தோம். அப்படியே இதுவரையிலும் வாழ்ந்துக்கிட்டு இருந்தோம்னு வச்சுக்க, ரட்சிக்கப்படலைன்னு அர்த்தம். நான் எப்போ இயேசுவை சந்திச்சேனோ அப்போ என் வாழ்க்கை மாறணும். மாறி இப்போ நான் போகிற பாதையிலெல்லாம் இயேசு என் கூட இருக்கணும். அவர் பாட்டு அப்படி தான் சொல்கிறது, இயேசு கூட வருவார், எல்லாவித அற்புதம் செய்வார். உங்க இயேசு கூட வருவார், எல்லாவித அற்புதம் செய்வார். இயேசு கூட வருவார், எல்லாவித அற்புதம் செய்வார். எடுத்த காரியத்தில் வெற்றி பெறுவேன், எடுத்த காரியத்தில் வெற்றி பெறுவேன். எதிரியான சாத்தானை முறியடிப்பேன்,
முக்கியமாக கவனிக்கணும். பரிசுத்த ஆவியிலே நிறைந்தவனாய் வானத்தை அண்ணாந்து பார்த்து, ஆமேன். கவனிக்க வேண்டிய முக்கிய விஷயம், தேவனுடைய மகிமையை பார்த்தான். அல்லேலூயா. அதுக்கப்புறம் தேவனுடைய வலது பார்சத்தில் இயேசு நிற்கிறதையும் பார்த்தான். ரொம்ப முக்கியம் என்னன்னு சொன்னால், நீங்கள் தேவனுடைய மகிமையை பார்க்கணும்னு சொன்னால் நீங்கள் பரிசுத்த ஆவியில் நிறைந்திருக்கணும். தேவனுடைய மகிமையை நீங்கள் பார்க்கணும். இதுவரையிலும் பார்த்துருக்கீங்களா? உங்களை கேட்க மாட்டேன். இதுவரையிலும் பார்க்கலன்னு சொன்னால் நீங்கள் என்ன செய்யுங்கன்னா, இனி பார்க்கறதுக்கான முயற்சியை செய்யுங்க. ஏன் அப்படின்னு சொன்னால், நம்ம ரட்சிக்கப்பட்டதே என்னன்னு சொன்னால், இப்போ நீங்கள் ரட்சிக்கப்பட்டேன், இயேசுவை ஏற்றுக்கொண்டேன்னு சொல்கிறீங்க. இயேசுவை முழுமையாக ஏற்றுக்கொண்டேன், இயேசுவை நான் முழுமையாக நம்புகிறேன். இயேசுவை பார்த்தியா? யாராவது ஒரு ரட்சிக்கப்படாதவங்க உங்களை பார்த்து, இயேசுவை பார்த்தியாம்மா, இயேசுவை பார்த்தீங்களையா அப்படின்னு கேட்டால், அதெல்லாம் எப்படி பார்க்க முடியும்? கடவுளை யார் பார்க்க முடியும் அப்படின்னு கேட்பீங்க. உலகம் அப்படி தான் கேட்கும். ஆனால் வேதம் என்ன சொல்லுதுன்னா, இந்த 55வது வசனத்தில், பரிசுத்த ஆவியிலே நிறைந்தவனாய் வானத்தை அண்ணாந்து பார்த்து தேவனுடைய மகிமையையும் தேவனுடைய வலது பார்சத்தில் இயேசுவானவர் நிற்கிறதையும் கண்டு பார்த்தான். அல்லேலூயா. இப்போ பார்க்க முடியுமா? முடியாதா? முடியும். அப்போ பார்க்கணும்னா நீங்கள் பரிசுத்த ஆவியிலே நிறைந்தவர்களாய் மாற வேண்டும். நிறையா விட்டால் பார்க்க முடியாது. நான் கனவுல பார்த்தேன், அப்படியே வந்தார், அப்படியே என்னை தூக்குனாரு, என்னை பார்த்தாரு. அது கனவுல கூட வருவார், அது இல்லைன்னு சொல்லலை. நான் கனவுல இல்லைங்க, அவர் மகிமையை நீ ஜெபத்தில் பார்க்கணும். அல்லேலூயா. இந்த ஸ்தேவான் என்ன பண்ணுறான், அவனை கல் எறிகிற நேரம், கல் எரிஞ்சு கொல்றதுக்காக போகிறாங்க. அவன் என்ன பண்ண தெரியுமா? ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிட்டான். கொல்றது முடிவாயிடுச்சு, நம்ம ஏன் போராடணும்னு சொல்லி ஜெபம் பண்ண ஆரம்பித்தான். பரிசுத்த ஆவியில் நிறைஞ்சான். தேவனுடைய மகிமையை பார்த்தான். தேவனுடைய வலது பக்கத்தில் இயேசுவானவர் நிற்கிறதையும் பார்த்தான். அவருக்கே மகிமையை செலுத்தினான். அல்லேலூயா. இப்போ ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா, தேவனை பார்க்க முடியுமா? முடியும். எப்படி? பரிசுத்த ஆவியினால் நிறைந்தவர்களாய் நீங்கள் பார்க்கும் பொழுது தேவனுடைய மகிமையையும் பார்க்க முடியும், பக்கத்தில் இயேசுவானவர் நிற்கிறதையும் பார்க்க முடியும். அல்லேலூயா. அடுத்ததாக அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 17வது வசனம். ஆமேன். ஒரு அல்லே சொல்லாமா? மறுபடியும் வாசிக்கலாம். அப்பொழுது அனனியா போய் பவுல் இருக்கிற வீட்டுக்குள் பிரவேசித்து பவுலின் மேல் கையை வைத்து, சகோதரனாகிய சவுலே, நீ வந்த வழியிலே உனக்கு தரிசனமான இயேசுவாகிய கர்த்தர் நீ பார்வை அடையும் படிக்கும் பரிசுத்த ஆவியினால் நிரம்பும் படிக்கும் என்னை அனுப்பினார். அல்லேலூயா. இப்போ இந்த மேட்ரு உங்களுக்கு எல்லாம் தெரியும், இந்த சம்பவம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். என்னன்னு சொன்னால், சவுல் என்ன பண்ணாருன்னா, புதிய ஏற்பாட்டு சவுல், பழைய ஏற்பாட்டு சவுல் வேற, ஒரு ராஜா. ஒரு புதிய ஏற்பாட்டு சவுல் அந்த வம்சாவழி வந்தவர் தான், பென்யமீன் கோத்திரத்தை சேர்ந்தவர் தான் இவர். அந்த வழியாக வந்தவர் என்ன பண்ணாருன்னா, இவர் இயேசு கிறிஸ்துவுக்கு பிறகு இவர் எழுப்பி கிறிஸ்தவங்களெல்லாம் துன்பப்படுத்தினார். அங்கங்கே சபைக்கு, இந்த சபைக்கு நிறுவம் வாங்கின்னு போயிட்டு அவங்களெல்லாம் அடிக்கிறது, கொல்றது, குத்துறது, இப்படிப்பட்ட வேலையை செய்துட்டு இருந்தார். இப்போ எல்லா பக்கத்தில் இருக்கிறதெல்லாம் முடிச்சுட்டு தமஸ்குவில் இருக்கிற சபைக்கு போகிறார். அங்கே இருக்கிற கிறிஸ்தவங்களை துன்பப்படுத்துறதுக்காக போகிறார். தமஸ்குவுக்கு கிட்ட போயிட்டார். உடனே என்ன நடந்ததுன்னு சொன்னால், அவர் வானம் பெரிய வெளிச்சம், வானத்தில் ஒரு பெரிய வெளிச்சம் உண்டாகி அவர் அங்கேருந்து கீழே, குதிரையிலேருந்து கீழே விழுந்து கண்ணு தெரியாமல் போச்சு.
இப்போ கைலாகு கொடுக்கறதுக்கு தெரிய யாரும் எப்போ பக்கத்தில் யாரும் இருக்கீங்களா அப்படின்னு கேட்டால் அவங்க வந்து கூட போனவங்களாம் கை கொடுத்து எழுப்பினாங்க. தூக்கி போய் இப்போ எழுந்து சொல்கிறாரு, சவுலே சவுலே நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய் அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு அவன் கேட்குறான், ஆண்டவரே நீ யார்? உலகத்தில் கடவுள் ஒன்று தானே, நீ யாருன்னு கேட்குறான். ஏன் தெரியுமா? அவங்களுக்கு ஒரே கடவுள் பிதா. இப்போ இவன் துன்பப்படுத்துறது இயேசுவை. இந்த 2 பேரில் யாருன்னு கேட்குறான். பிதாவாகிய கடவுளா இயேசுவாகிய கடவுளா இப்படின்னு கேட்குறான். அப்போ சொன்னார், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானேன்னு சொன்னார். அப்போ உடனே அவன் என்ன பண்ணான், அப்படின்னா நான் என்ன செய்யணும்? இவ்வளோதாங்க. எப்போ உங்கள் ஆண்டவர்கள் வழி உங்களை சந்திக்க வந்தாலும், ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாய், ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறேன். ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறேன். காலை முதல் மாலை வரை, காலை முதல் மாலை வரை உம் சித்தம் என்னில் நிறைவேறட்டும். உம் சித்தம் என்னில் நிறைவேறட்டும். ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறேன். அல்லேலூயா. ஆண்டவரே நான் என்ன செய்யணும்னு கேட்டான். அவ்வளோதான், முடிஞ்சிச்சா? இப்போ அவர் என்ன சொன்னார், நீ தமஸ்குக்குள்ளே போ, அங்கே நேர் தெருவுன்னு ஒரு தெரு இருக்கு, அந்த தெருவில் இந்த வீட்டில் போய் தங்கிரு அப்படின்னு சொன்னார். அவனும் போனான். நேர் தெருன்ற தெருவில் அந்த வீட்டில் சொன்ன குறிப்பிட்ட இயேசு சொன்ன குறிப்பிட்ட வீட்டுக்கு போய் 3 நாளாக சாப்பிடாம தண்ணி குடிக்காம முழங்கால் நின்று ஜெபம் பண்ணிங்கிறான். 3 நாளாக உண்ணாம புசியாம குடியாம தூங்காம ஜெபம் பண்ணிக்கிறான். 3 நாளா. என்ன ஆச்சு அவருக்கு? துன்பப்படுத்த வந்தவர், கொல்ல வந்தவர், கொலை செய்ய வந்தவர் தேவன் வழியில் சந்திச்சதுனால கண் பார்வையை இழந்தவராய் இப்போ 3 நாளாக ஒரு வீட்டில் இருக்கிறார். இப்போ உடனே இங்கிருந்து அனனியா ஊழியக்கார் அவருக்கு தகவல் அங்கே அவர்கிட்ட போகிறார் ஆண்டவர். அனனியாவே நீ என்ன பண்ணு, அந்த நேர் தெருவில் அந்த வீட்டில் சவுலுன்றவன் ஜெபம் பண்ணிக்கிறான், நீ போய் ஜெபம் பண்ணு, நீ போய் அவன் தலை மேலே கையை வச்சு ஜெபம் பண்ணுன்னு சொல்கிறாரு. உடனே அவர் என்ன சொல்கிறார் தெரியுமா? ஐயோ ஆண்டவரே உனக்கு தெரியாதா அவன் எப்படிப்பட்டவன், இங்கே இருக்கிற மக்களை கொல்ல பண்ண வந்தவன், எனக்கு தெரியும், நீ போன்னு சொன்னார். இப்போ வந்தான். வந்து இப்போ தான் இந்த வசனத்தை படிங்க. அப்பொழுது அனனியா போய் அந்த குறிப்பிட்ட வீட்டுக்குள்ளே பிரவேசித்து அவன் மேல் கையை வைத்து, கவனிங்க, சகோதரனாகிய சவுலே நீ வந்த வழியிலே உனக்கு தரிசனமான இயேசுவாகிய கர்த்தர் நீ பார்வை அடையும்படிக்கும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பும்படிக்கும். ஆமென். ஒரு அல்லேலூயா சொல்லமா? நீங்க ஒரு 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 உங்களை தேடி ஒருத்தர் ஊழியக்கார் வராருன்னா உங்களை பரிசுத்த ஆவியின் வழியில் நடத்தணும். அவங்க தான் சரியான போதகர். அது ரொம்ப முக்கியம். அனனியா தேடி போனார். அனனியா முதல்ல போக மாட்டேன்னாரு, அப்புறம் போனார். போன உடனே அவர் சொல்கிறாரு, சகோதரனாகிய சவுலே நீ வழியில் சந்திச்சிய அந்த கர்த்தர் இயேசுவானவர் என்ன அனுப்புனார். எதுக்கு தெரியுமா? நீ பார்வை அடையணும், 2வது பரிசுத்தாவியில நிறையணும், அதுக்காக நான் அனுப்பப்பட்டு வந்தேன் என்று சொன்னார். அல்லேலூயா சொல்லலாமா? இன்னொரு வசனத்தை கூட வாசிக்கலாம். ரோமர் 5ஆம் அதிகாரம் 5வது வசனம். ஆமென். அல்லேலூயா சொல்லலாமா? மறுபடியும் படிங்க. மேலும்
நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊட்டப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. அல்லேலூயா சொல்லமா? இப்ப நல்லா கவனிங்க. நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவனுடைய அன்பு நமக்குள்ளே தங்கி இருக்கும். அல்லேலூயா. உங்களுக்கு 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 உலக அன்புக்கும் தேவ அன்புக்கும் வித்தியாசம் தெரியும். இப்போ உலக அன்பு, நம்ம எல்லாருடைய அன்பு, அப்பா அம்மா அன்பு, அண்ணன் தம்பி அன்பு, கூட பிறந்தவங்க அன்பு, அப்புறம் நண்பர்கள் அன்பு. இப்போ படிக்கும்போது ரொம்ப பெஸ்ட் ஃப்ரெண்டு, ஹைஸ்கூலுக்கு போன உடனே அந்த ஃப்ரெண்டு போச்சு, இந்த ஃப்ரெண்டு வந்தாங்க, புதுசாக ஒரு ஃப்ரெண்டு வந்தாங்க, அப்படியே திக்கஸ் ஃப்ரெண்டு. அவங்க மூச்சு இவங்க மூச்சு விடுவாங்க, அப்படி ஒரு ஃப்ரெண்டு. அப்புறம் அங்கேருந்து காலேஜுக்கு போனாங்க, இவங்களும் போயிட்டாங்க. காலேஜுக்கு போனோன்னு ஐயோ அப்படி ஒரு ஃப்ரெண்டு. கல்யாணம் ஆச்சு, அவங்களும் போச்சு. அப்போ என்னதான் ஆச்சு? இது எல்லா உறவுகளுக்கும் ஒரு முடிவு உண்டு. ஆனால் இயேசு கிறிஸ்துவின் அன்புக்கு ஈடு இணை இல்லவே இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பா அம்மா அன்பை பற்றி உங்களுக்கு தெரியாதுங்க. அந்த அப்பா அம்மா தாங்க நாங்கள் இன்னைக்கு நாங்கள் இப்படி இருக்கிறோம். ரைட்டு, இல்லைன்னு சொல்லலை. அந்த அப்பா அம்மா எவ்வளோ நாளைக்கு கூட இருப்பாங்க? ஒரு குறிப்பிட்ட நாள் அவங்களும் போயிடுவாங்க. கூட பிறந்தவங்க அவங்களுக்கு கல்யாணம் ஆனவுடனே அவங்கவுங்க தனித்தனியாக போய் குடும்பத்தை பார்த்துக்க, அவங்க குடும்பத்தை பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ அப்படி என்ன இப்போ யார் தாங்க கூட வர்றது? கண்ணதாசன் சொன்னார், வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, சுர்காடு வரை பிள்ளை. தெரியல அவருக்கு. கடைசி வரை கூட வருவார் இயேசு ஒருவரே. அல்லேலூயா. இயேசு ஒருத்தர் மட்டும்தாங்க உங்க கடைசி வரை வருவாரு. அல்லேலூயா. இயேசு ஒருத்தர் மட்டும்தான். அதுதான் சொல்றாரு, பரிசுத்த உங்களுக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவனுடைய அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டு இருக்கிறது. அல்லேலூயா. தேவனுடைய அந்த பரிசுத்த ஆவி இல்லாம இந்த தேவ அன்பு உனக்குள்ள இருக்காது. கடைசி வரை உன்னை வழி நடத்தக்கூடிய அன்பு இயேசுவின் அன்பு. அல்லேலூயா. அன்பு, இயேசுவின் அன்பு, அது அளவிட முடியாதது. நம்பு, அதை நீ நம்பு, இந்த யுகம் அதில் கிடையாதது. அன்பு, இயேசுவின் அன்பு, அது அளவிட முடியாதது. நம்பு, அதை நீ நம்பு, இந்த யுகம் அதில் கிடைக்காதது. அல்லேலூயா. அது அப்படியே பாட்டு வரும். தாய் தந்தை அன்பு, தந்தை நண்பர் அன்பு, ஒரு சகோதரர் அன்பு எல்லாம் போகும். இயேசுவின் அன்பு மட்டும் நிலைத்தே இருக்கும். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியினாலே மட்டும்தான் தேவனுடைய அன்பை நீங்கள் காண முடியும். அடுத்ததாக ரோமர் 15ஆம் அதிகாரம் 15வது வசனம். சீக்கிரமா படிங்க. அப்படி இருந்தும் சகோதரரே, புறஜாதியாராகிய பலி பரிசுத்த ஆவியினாலே பரிசுத்தமாக்கப்பட்டு தேவனுக்கு பிரியமான பலியாகும்படிக்கு நாம் தேவனுடைய சுவிசேஷ ஊழியத்தை நடத்தும் ஆசாரியராயிருந்து புறஜாதிகளுக்கு இயேசு கிறிஸ்துவினுடைய ஊழியக்காரராய் ஆகும் பொருட்டு. அல்லேலூயா சொல்லமா. இப்போ அடுத்தது நீங்க கவனிக்க வேண்டிய விஷயம்,
சகோதரரே, புறஜாதியாராகிய பலி. அதாவது உங்களுக்கு இந்த வார்த்தை புரியலன்னு நினைக்கிறேன். நான் சொல்கிறேன் பாருங்களேன். நீங்கள்லாம் இயேசு ஏற்றுக்கொள்கிறதுக்கு முன்னே யார் தெரியுமா? புறஜாதி. இப்போ யார் தெரியுமா? இப்போ இப்போ இயேசுவின் சொல்கிறதுக்கு நல்லா கேட்குது. இயேசுவின் பிள்ளைகள். ஆமென், அல்லேலூயா. அந்த இயேசுவின் மட்டும் சத்தமாக சொல்கிறீங்களா? அது அடுத்ததுக்கு சைலண்ட் ஆக்கிறதுனால எனக்கு கொஞ்சம் டவுட்டாக வந்து இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள். களி கூறுவோம், நம் நேசரில் களி கூறுவோம். இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள். அல்லேலூயா. கவனிங்க, ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா சகோதரரே? புறஜாதியா இருந்த உங்களுடைய பலி தேவனுக்கு எப்படி பிரியம் ஆக போகுதுன்னு சொன்னா பரிசுத்த ஆவியினாலே. அல்லேலூயா. இப்போ நீங்க புறஜாதிகளா இருந்தீங்க, இப்போ ஞானஸ்தானத்தின் மூலமா இயேசுவின் பிள்ளைகளா மாறிட்டீங்க. உங்க பலி தேவனுக்கு பிரியம் ஆகணும்னா பரிசுத்த ஆவியினாலே உங்க பலியை பரிசுத்தமாக்க வேண்டும். அல்லேலூயா. நான் சொல்ற வசனம் புரிஞ்சிடுச்சுன்னா உங்களுக்கு ஓகே தான். பாருங்க, புறஜாதியாராகிய பலி பரிசுத்த ஆவியினாலே பரிசுத்தமாக்கப்பட்டு, பரிசுத்த ஆவியினால தான் பரிசுத்தமா. யாருடைய பலி? புறஜாதியாருடைய பலி. நாம யாரா இருந்தோம்? புறஜாதியா இருந்தோம். நம்முடைய பலி பரிசுத்த ஆவியினாலே பரிசுத்தமாக்கப்பட்டாதான் அது தேவனுக்கு பிரியமான பலியாக மாறும். அல்லேலூயா. அப்ப அது தேவனுக்கு பிரியமான பலியா மாறுச்சுன்னா அப்ப நம்ம பாருங்க, நான் தேவனுடைய சுவிசேஷ ஊழியத்தை நடத்தும் ஆசாரியனாயிருந்து புறஜாதிகளுக்கு இயேசு கிறிஸ்துவனுடைய ஊழியக்காரனாய் ஆகுகிறேன். அல்லேலூயா. இப்போ நீங்கள் அடுத்தது கவனிங்க. நாம புறஜாதியாரா இருந்தோம், ஞானஸ்தானத்தின் மூலம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். நம்முடைய பலி அவர் ஏற்றுக்கொள்ளணும்னா பலி ரொம்ப முக்கியங்க. பலி ஏற்றுக்கொள்ளாம நாம தேவனிடத்தில் சேர முடியாது. நம்முடைய பலி அவர் ஏற்றுக்கொள்ளணும்னா பரிசுத்த ஆவியினாலே பரிசுத்தமாக்கப்பட்டு தேவனுக்கு பிரியமான பலியாகும்படிக்கு. அல்லேலூயா. இந்த வசனம் படிக்கும்போது பாருங்க ரொம்ப அருமையாக புரியும். நம்ம படிக்கிறோம், இந்த மாதிரி படிக்கணும். இந்த பாருங்க, இந்த வசனம் நம்ம படிக்கிறோம் பாருங்களேன். புறஜாதியாராகிய பலி பரிசுத்த ஆவியினாலே பரிசுத்தமாக்கப்பட்டு தேவனுக்கு பிரியமான பலியாகும்படிக்கு. அல்லேலூயா. அப்போ நம்முடைய பலி தேவனுக்கு பிரியமா மாறணும்னா பரிசுத்த ஆவியினாலே அது பரிசுத்தமாக்கப்பட வேண்டும். அப்பதான் நம்முடைய பலியை தேவன் பிரியமாய் ஏற்றுக்கொள்வார். அல்லேலூயா. அடுத்ததாக 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 3வது வசனம். சீக்கிரம் படிங்க. ஆமேன். ஒரு அல்லே சொல்லமா? புரிஞ்சிச்சா? கவனிங்க. ஆதலால்
தேவனுடைய ஆவியினாலே பேசுகிற எவனும் இயேசுவை சபிக்கப்பட்டவன் என்று சொல்ல மாட்டான். இயேசுவை பரிசுத்த ஆவியில பேசுறவங்க யாரும் இயேசுவை என்னன்னு சொல்ல மாட்டாங்க, சபிக்க மாட்டாங்க, சபிக்கப்பட்டவர்னு சொல்ல மாட்டாங்க. அடுத்தது பாருங்க, பரிசுத்த ஆவியினாலே அன்றி இயேசுவை கர்த்தர் என்று ஒருவனும் சொல்லக்கூடாது என்றும் உங்களுக்கு சொல்லுகிறேன். நீங்க கர்த்தரை தெய்வமா, கர்த்தரை இயேசுவை நம்பிக்கையா முழு நம்பிக்கையா நம்புறீங்கன்னா அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? உங்களுக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியினாலே. உங்களுக்கு நம்பிக்கை குறையுதுன்னு வச்சுக்கங்களேன், பரிசுத்த ஆவி உங்களுக்குள்ள இல்லைன்னு அர்த்தம். உங்களுக்கு பூரண நம்பிக்கை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வாரமும் உங்களுக்கு நம்பிக்கை பெருகுதுன்னு வச்சுக்கங்களேன், கர்த்தர் தெய்வம், கர்த்தர் கர்த்தர் அவர் தான் கர்த்தர் அப்படின்னு சொல்றீங்களேன், அப்போ என்ன அர்த்தம்? பரிசுத்த ஆவி உங்களுக்குள்ள அதிகமாய் ஊற்றப்பட்டு கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியினாலே அன்றி இயேசுவை கர்த்தர் என்று ஒருவனும் சொல்ல மாட்டான். அல்லேலூயா. நீங்க இயேசுவை கர்த்தர்னு சொல்லணும்னா அதுக்கு உங்களுக்கு என்ன தேவை? பரிசுத்த ஆவி தேவை. பரிசுத்தாவினுடைய அபிஷேகம், பரிசுத்தாவினுடைய நிறைவு தேவை. அல்லேலூயா. அடுத்ததாக 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 14வது வசனம். 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 14வது வசனம். உங்களிடத்தில் ஒப்புவிக்கப்பட்ட அந்த நற்பொருளை நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியினாலே காத்துக்கொள். உங்களுக்குள் அருளப்பட்ட நற்பொருளை. உங்களுக்குள்ள என்ன நல்ல பொருள் இருக்கா? அது விடுங்க, அது இல்லை. உங்களுக்குள்ள நல்ல பொருள் எது இருக்குதாமே? இந்த வசனம் பாருங்களேன், உன்னிடத்தில் ஒப்புவிக்கப்பட்ட அந்த நற்பொருளை உங்ககிட்ட ஒப்படைச்சிருக்காராமே. மறுபடியும் சொல்றேன் பாருங்க, உங்களிடத்தில் ஒப்புவிக்கப்பட்ட அந்த நற்பொருளை நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியினாலே, அதை பரிசுத்த ஆவியினால காத்து கொள்ளணும்னு சொல்லியிருக்கிறாரு. அப்போ உங்களுக்குள்ள ஏதோ கொடுத்துருக்கிறாராமே. பரிசுத்தன்றீங்க, அதுக்கப்புறம் என்னன்னு சொல்றீங்க புரியலையேன்னு கேட்கலையே. அது பரிசுத்த ஆவியானவரால் காத்துக்கு சொல்றாரு. அதான் காத்து நமக்கு என்னென்ன விஷயம். நான் கேட்ட கேள்வி உங்களுக்கு புரியல, நல்லா கவனிங்களேன். உங்களிடத்தில் ஒப்புவிக்கப்பட்ட, உங்ககிட்ட ஒப்படைச்சிருக்கிறாராம் எதையோ ஒன்று. இப்போ உதாரணத்துக்கு நான் உங்ககிட்ட சிஸ்டர் பிரதர், இதை நான் ஊருக்கு போய் வர வரலாம், இந்த வாட்டர் கேன் உங்ககிட்ட பத்திரமா இருக்கட்டும் அப்படின்னு கொடுக்குறேன். இதை பாதுகாக்கிறதுக்கு பரிசுத்த ஆவியும் அவர் கொடுத்துட்டு போறாரு. இப்போ இந்த பொருள் உங்ககிட்ட ஒப்படைக்கப்பட்ட பொருள், நான் கொடுத்தா இந்த பொருள் தான் கொடுப்பேன். இப்போ அவர் கொடுத்துருந்தா இந்த பொருளை கொடுத்துருப்பாரு. ரொம்ப சோதிக்க விரும்பல, அவர் உங்ககிட்ட கொடுத்திருக்கிற ரட்சிப்பு. அல்லேலூயா. அந்த ரட்சிப்பு விலை மதிப்பற்றது, விலையேற பெற்றது. அந்த ரட்சிப்புக்கு நிகரானது இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை. உங்களிடத்தில் ஒப்புவிக்கப்பட்ட அந்த ரட்சிப்பாகிய நற்பொருளை நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியினாலே ஒவ்வொரு நாளும் காப்பாற்றிக்கொள். பரிசுத்த ஆவியினாலே காப்பாற்றணும். அந்த நல்ல பொருள் எது? ரட்சிப்பு. அல்லேலூயா. அடுத்ததாக 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 12வது வசனம். 1 பேதுரு 1:12. இந்த பழைய ஏற்பாடு படிக்கும்போது தான் கொஞ்சம் தடுமாறு வரும். புதிய ஏற்பாடு படிக்கும் போதெல்லாம் தடுமாட்டமே வராது. மறுபடியும் படிக்கலாமா? நான் தங்கள் நிமித்தமல்ல, நமது நிமித்தமே. தங்கள் நிமித்தமல்ல, நமது நிமித்தமே
இவைகளை தெரிவித்தார்கள் என்று அவர்களுக்கு வெளியாக்கப்பட்டது. கவனிங்க, பரலோகத்திலிருந்து அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே உங்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கித்தவர்களை கொண்டு இவைகள் இப்பொழுது உங்களுக்கு அறிவிக்கப்பட்டு வருகிறது. இவைகளை உற்று பார்க்க தேவ தூதர்களும் ஆசையாய் இருந்தார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. ரொம்ப அருமையான வசனம். நீங்கள் அந்த வசனத்தை அப்படி முன்னும் பின்னுமே படிச்சதுனால உங்களுக்கு புரியல. இப்போ நான் படிக்கிறேன் பாருங்களேன். பரலோகத்தில் இருந்து அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே, எங்கேருந்து வந்தது பரிசுத்த ஆவி? பரலோகத்திலிருந்து அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே. அடுத்தது, உங்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கித்தவர்களை கொண்டு, உங்களுக்கு முதல் இயேசுவை பற்றி யார் அறிவிச்சாங்களோ அவங்களை கொண்டு இவைகளை இப்பொழுது உங்களுக்கு அறிவிக்கப்பட்டு வருகிறது. இவைகளை உற்று பார்க்க தேவ தூதரும் ஆசையாய் இருந்தார்கள். அப்படின்னா அது எது? அது வசனத்திலே இருக்கு பாருங்களேன். தங்கள் நிமித்தம் அல்ல, தமது நிமித்தமே இவைகளை தெரிவிக்கிறார்கள் என்று அவர்களுக்கு வெளியாக்கப்பட்டிருக்கிறது. எந்த ஒரு விஷயமோ என்னால இல்லை, தமது நம்முடைய தேவனாலே நமக்கு அருளப்படுகிறது. எந்த ஒரு விஷயமோ என்னால முடிஞ்சது, நான் பண்ணேன், என் முயற்சி, நான் பாடுபட்டேன், நான் கஷ்டப்பட்டேன், நான் ஜெபிச்சேன், நான் போராடினேன் அப்படின்னு சொல்லாம நமது நிமித்தம், தேவனுடைய தமது தேவ அன்பு நிமித்தம் இவைகளை தேவன் உங்களுக்கு கொடுத்தார். இந்த வசனம் பாருங்க. பரலோகத்தில் இருந்து அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே உங்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கித்தவர்களை கொண்டு இவைகளை இப்பொழுது உங்களுக்கு அறிவிக்கப்பட்டு இவைகளை உற்று பார்க்க, இதெல்லாம் தேவன் செய்த இதை தேவ தூதர்களே பார்க்கறதுக்கு ஆசையா இருந்தாங்களாம், உற்று பார்க்க ஆசையாக இருந்தார்கள். அப்போ நல்லா கேளுங்க, பரிசுத்த ஆவி எங்கிருந்து உங்களுக்கு அனுப்பப்பட்டது? பரலோகத்திலிருந்து அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே. அல்லேலூயா. அடுத்ததாக கடைசியா ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 21வது வசனம். ஆமென். வரல்ல சொல்லமா? கடைசியா தீர்க்க தரிசனம். தீர்க்க தரிசனம் வாயில் வந்ததெல்லாம் சொல்றதில்லை, மனசில் தோன்றதெல்லாம் சொல்றதில்லை. தீர்க்க தரிசனம்னா முதல்ல அதுக்கு ஒரு ஒரு வரைமுறை இருக்கு. கவனிங்க, தீர்க்க தரிசனமானது ஒரு காலத்திலும் ஏன் இஷ்டப்படி வரக்கூடாது. முதல்ல இப்போ நான் தான் வச்சுக்கலாம், நான் தீர்க்க தரிசனம் சொல்கிறேன், அது என்ன வரக்கூடாது? ஏன் இஷ்டத்துக்கு வரக்கூடாது. அப்போ அடுத்தது பாருங்க, தேவனுடைய பரிசுத்த மனுஷர்கள். கவனிக்க வேண்டிய விஷயம், எல்லா மனுஷர்களும் அல்ல, தேவனால் பரிசுத்தமாக்கப்பட்ட மனிதர்கள். அது ரொம்ப முக்கியங்க. எல்லாரையும் இப்போ இங்கே இருக்கிற அத்தனை பேரும் பரிசுத்தவான்கள். இங்கே இருக்கிற அத்தனை பேரும் பரிசுத்தவான்கள் நான் சொல்கிறேன். நீங்கள் என்ன சொல்கிறீங்க? கொஞ்சம் யோசனை தோணுது பார்த்தீங்களா? அப்போ என்னன்னா, அங்கே எங்கேயோ ஒன்றில் நீங்கள் மாட்டிக்கிட்டு நிற்கிறீங்கன்னு அர்த்தம். அதை நீங்கள் விடுவிச்சா போதும், நீங்களும் பரிசுத்தவான்கள் தான். சரியா? பாருங்க, தேவனுடைய பரிசுத்த மனுஷர்கள் பரிசுத்த ஆவியினாலே ஏவப்பட்டு அவர் சொன்னா பேசணும், அவர் சொன்னாத பேசக்கூடாது. அல்லேலூயா. நிறைய ஊழியக்காரங்க நிறைய அப்படித்தான் பேசினாங்க. இப்போ யாரும் தீர்க்க தரிசனம் பேசுறது கிடையாது. சில நிறைய பேர் இப்போ குடிசை தொழில் மாதிரி பண்ணுறாங்க. பரிசுத்த ஆவிங்கிறது தீர்க்க தரிசனங்கிறது இப்போதைக்கு, சகோதரியே உன் வயிற்று வலியை தேவன் குணமாக்கி கொண்டிருக்கிறார், இப்பொழுது அந்த வயிற்று வலியை பிடுங்குகிறேன்
அது என்ன செடியை மரமாக பிடுங்கிறதுக்கு? ஏன்னா நிறைய பேர் தன் சுய இச்சையினால் பண்ணுறது. இப்போ அவங்கள என்ன தீர்க்க தரிசின்னு காட்டினா, இப்போ நான் உங்கள் எதிர்க்க நான் தீர்க்க தரிசின்னு காட்டினா, பெரிய ஊழியக்காராக காட்டிக்கணுன்னா காணிக்கையை பற்றி காசை பற்றி பேசலாம், இல்லைன்னா பேச முடியாது. நான் சொல்கிறேன், எனக்கு தேவன் கொடுக்கறத தவிர இதுக்கு மேலே ஆசைப்படுறதில்லை. ஏன்னா அவர் கொடுத்தா அள்ளி கொடுப்பாரு, மனுஷன் கொடுத்தா கிள்ளி தான் கொடுப்பான். அல்லேலூயா. அள்ளி கொடுக்கறது வேணுமா, கிள்ளி கொடுக்கறது வேணுமா? அள்ளி கொடுக்கறது தாங்க வேணும். அப்போது தேவன் விருப்பம், தேவன் பேச சொன்னா. நீங்கள் நான் கூட நிறைய நேரத்தில் சில நேரங்களில் தீர்க்க தரிசன வார்த்தைகளை பேசியிருக்கிறேன். அது எப்போ அப்படின்னா, தேவன் சொல்லதை சொல்லுவேன், அவ்வளோதான். அது எனக்கு தீர்க்க தரிசனம் வர்றதுக்கு தானே, அதெல்லாம் கிடையாது. சொன்னார், சொன்னாச்சு, அவ்வளோதான், முடிஞ்சிச்சு, என் வேலை முடிஞ்சிச்சு. இப்போ தீர்க்க தரிசனம்ன்றா யாரை கொண்டு சொல்லுவார்? பரிசுத்த மனுஷர்களை கொண்டு. எப்படி சொல்லுவார்? பரிசுத்த ஆவியினால் ஏவப்பட்டு, அவர்களால் உந்தப்பட்டு சொல்றது. ஏவப்படுறதுன்னா சொல்லுன்னு சொல்லி வற்புறுத்தப்பட்டு சொல்லணும். பார்த்த உடனே ஒரு ஆளை பார்த்த உடனே தீர்க்க தரிசனம் சொல்கிறது, ஒரு ஆளை பார்த்த உடனே அதை சொல்கிறது, அதெல்லாம் தீர்க்க தரிசனம் கிடையாது. நிறைய பேர் இந்த டிஜிஎஸ்லேருந்து நிறைய பேர் அவங்க பையன் எல்லாரும் தீர்க்க தரிசனம் சொல்லி, ஜாஸ்மின் தோ ஏசு உன்னை அழைக்கிறார், மல்லிகா, ரெண்டும் ஒரே பேர் தான். ஜாஸ்மினும் இருப்பாங்க கூட்டத்தில், மல்லிகாவும் இருப்பாங்க. இப்படி கூப்பிட்டு பேரை விட்டு கூப்பிட்றது. அதுக்கப்புறம் அவரை பார்த்து நிறைய பேர் காப்பி அடிக்க ஆரம்பித்து, அப்புறம் அந்த இதுவே போச்சு. தீர்க்க தரிசனம் சொல்கிறது கூட்டமே நடத்துறது கிடையாது இப்போ எங்கேயும். ஏன் அப்படின்னு சொன்னால், பரிசுத்த பரிசுத்த மனிதர்களை கொண்டு பரிசுத்த ஆவியினாலே உந்தப்பட்டு ஏவப்பட்டு பேசுறதுக்கு பேர் தான் தீர்க்க தரிசனம். எத்தனை விஷயம் சொன்ன சொல்லுங்க பார்க்கலாம். 10 காரியங்களை உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன். ஏற்கனவே போன வாரத்துக்கு முந்தின வாரம் 6 காரியங்களை சொல்லியிருக்கேன். மொத்தம் 16 காரியம். பரிசுத்த ஆவியினாலே என்ன நடக்கும் அப்படின்னு 16 காரியங்களை சொன்னேன். போன வாரத்தில் உங்களுக்கு நியமித்திருக்கிற ஓட்டம் அப்படின்னு நான் பிரசவம் பண்ணேன். அது நம்ம குரூப்பு, நான் ஒரு 25 வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்கிறேன், அது எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணேன். அதில் நிறைய ஊழியக்காரர்கிட்டருந்து வந்த பாசிட்டிவான பதில்னா தெரியுமா, இன்றைக்கி எல்லாருமே அவங்க ஓட்டத்தை விட்டு வேற ஒருத்தர் ஓட்டத்தை தான் ஓடிட்டு இருக்காங்க, நல்ல செய்தி அப்படின்னு சொல்லி பதில் கிடச்சி. இப்போ என்ன அப்படின்னு சொன்னால், இதை சொல்லி பெருமைப்படுத்திக்கிறதுக்காக இல்லை, தேவன் பேசுகிறார் என்பதற்காக சொல்லுகிறேன். கர்த்தருடைய கரம் தொடர்ந்து கூட இருந்து வழி நடத்தட்டும். உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. யாராவது ஒருவர், கர்த்தரால் ஏவப்பட்ட ஒருவர் சத்தத்தை உயர்த்தி ஜெபிக்கலாம்.